ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். காலையில ம் காலையில நல்லா அ இருங்க. சரிங்க. புத்தகம் எப்பவும் கையில வச்சுக்கணும். ம். புத்தகம் குறிப்பெடுக்கிறதே எல்லாம் நோட்டு, பேனா எல்லாமே கையில வச்சிருக்கிறேங்க ஆ ஐயா. அப்பப்போ உங்களுக்கு என்னன்னு நீங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் கிடைக்குதா? நான் சொல்ற ம். கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதா? ஏன்னா, இது அறிவில் தெளிவு அடையாம யாரு எது செய்வா? அறிவில் அது வலிமையாகணும். ஆமாங்க. அறிவில் புக்கு வலிமையாகணும். புக்கு அறிவியல் புக்கு படிக்கிறத விட இதை எடுத்து என்னென்ன கேட்டிருக்கிறேன், என்ன சொல்லிடுறாங்க டக்கு டக்குன்னு கொஞ்சம் எழுதிக்குவணுங்கய்யா. ம், 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 எப்பவுமே ம், அது கிளாஸ்ல எழுதி எழுதி யோகா கிளாஸ்ல வழக்கங்கய்யா. அது எழுதி அப்பப்ப குறிச்சுக்குவேன். ம், அத பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஷார்ட்டா குறிப்பு வச்சிருக்கிறது கொஞ்சம் புரியுமில்லங்கய்யா. அதை திருப்பி ம். பார்க்கும்போது ஆ நம்மளுக்கு உங்க கொஞ்சம் மனநிலை புரியுங்கய்யா. ஐயா அதாவது சொல்லுங்க. ம். ஐயா ரொம்ப இன்னைக்கு ஓவர் பசியா இருக்குது. 5 மணி ம். வரைக்கும் இருந்தே தான் ஆகணுமாங்கய்யா. 5 நாளா இருந்தேன். இப்ப தண்ணி குடிச்சாலும் ரொம்ப இன்னைக்கு என்ன அப்படியே கப கப கபன்னு கை கால்லாம் அப்படியே ஒரு நடுங்குது. 3 1/2 மாசமா ஜூஸே குடிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கய்யா. இதுல இருந்து அது 3 1/2 மாசமா கண்டினியூ. அது அது பிரயோஜனம் இல்ல. அது ஜூஸ் குடிச்சாலாம் ம். ஏற்கனவே உள் சுத்தம் பண்ணாம பண்ணக்கூடாது. உள் ஆமா. சுத்தம் இல்லைங்கய்யா. அது இவங்க அறிமுகப்படுத்தி வச்சு சுப்பிரமணிய ஐயா கிட்ட மருதமலை. அவங்க இங்க பொங்கலூர்ல அதெல்லாம் இருந்தாங்க அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு இப்ப. அதெல்லாம் ம். அதெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ம். மருந்து மூலிகை குடுத்து உள்ளே இருக்கிற விஷத்த எடுக்க முடியாது. மூலிகையை குடுத்து உள்ளே எடுக்க இருக்கிற முடியாது. விஷத்த எடுக்க குடிச்சு முடியாது. கண்டிப்பா பிரச்சனை வந்து கண்டிப்பாங்கய்யா. ஜூஸ் ம். எல்லாமே மூலிகை தான். எல்லாம் ம். மூலிகை தான். ம். ஆ. மூலிகை குடுத்து ம். மூலிகை குடுத்து இது வந்து உள்ளே இருக்கிற பழைய விஷத்தை எடுக்க வேண்டும். அது அடிப்படை. ஆமா, ஆமாங்கய்யா. அது உண்மைங்கய்யா. இந்த நோன்பு அதாவது இந்த இது வந்து நீர் வைத்தியம். நீர் வைத்தியம் தான் உள்ளே இருக்கிற பழைய மருந்து. ஓல்டு மெடிசின் பேரு. பழைய மருந்தை எப்படி எடுப்பீங்க? இந்த பழைய மருந்தை எடுக்க வெளியே முடியலையே. எடுத்தீங்கன்னா தோல்வி அடையும். பழைய மருந்து தான் புற்றுநோய் உண்டாக்கும். பழைய மருந்து தான் மரணத்தை ம். உண்டாக்குறதே பழைய மருந்து தான். அது வாந்தி எடுக்கிற வரைக்கும் பண்ணணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அதான், அதான், அதான். ஐயா கேசவன் ஐயா சொன்னார்ல, அது அவர் எத்தனை மாசமா பண்றாருங்கய்யா? நேத்து கேட்டாரே பசி இல்லைன்னு. ஆமா. எனக்கு கீரை சாப்பிட சொல்றீங்க. பசி இல்லைன்னு 72 மணி நேரம் தண்ணீரே அருந்த சொன்னீங்க இல்லைங்கய்யா? அவரு அந்த முறையாக வரணும். அது இப்ப கேட்டுட்டு இருக்கிற தவிர முறையாக ஆ, வரணும். ஆ. அது அருணா தான் பண்ணிட்டு வரல. இருக்கிறாங்க. அருணா கண்டிப்பா, தான். கண்டிப்பாங்க. ஆமா. ஆமா. அதுவும் அவங்களே அவங்க ரிசல்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஆமா, ஆமா. அது போக என்கிட்ட பழைய ரிசல்ட் என்கிட்ட ஆயிரக்கணக்கில் ரிசல்ட் இருக்கு. எல்லாரும் வெற்றி அடைஞ்சவங்க தான். இப்பதான் அந்த ஒழுங்கு பண்ணியிருக்கேன். ஆ, க அது 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 இப்ப நிறைய நிறைய பேர் அப்ப வந்து நிறைய பேர் விவாதம் எனக்கு தைரியம். அப்ப இதுல எப்படி கேட்டீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆதரவு தந்தாத்தே இதை ஒழுங்குபடுத்த முடியும். குடி அதாவது யோக முறையை வந்து அறிவியல் படி படுத்தணும். இது எதிர்காலத்துல வந்து இது வந்து குருகுல கல்வி முறை மற்ற யாருனாலும் சொல்லித்தர முடியாது. கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. அரசாங்கம் நினைச்சாலும் ஏன்னா இது மருந்துக்கு எதிரானது. மருந்து மாத்திரை மூலிகை அத்தனைக்கு எதிரானது. மருந்து மாத்திரைகள் மூலிகை அத்தனைக்கு எதிரான அதனால வந்து ஆரோக்கியம் இல்ல. நடராஜ் கேக்குதா? கேக்கல எடுத்துருது. ஐயா, கேக்குதுங்கய்யா. இல்ல நல்ல முத்துக்கு கேக்கல எடுத்துருது. இல்லைங்கய்யா கேக்குது, கேக்குது. நானு மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறேங்கய்யா. உங்களுக்கு அந்த கரகரப்பு வரக்கூடாதுன்னு மைக் ஆஃப் பண்ணீங்கய்யா. அது அது கேக்குதுங்கய்யா. அதான் அதனாலதான் இந்த அதனாலதான் இந்த ஒழுங்கு பண்றேன். அவங்களே நின்று செயல் திட்டத்துல வரல. அவங்க அவங்க பணம் கட்டி உள்ள வரணும். அது வரைக்கும் நான் உள்ள சொல்லித் தர மாட்டேன். புரியுதா? பணம் கட்டி உள்ள வராத வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்லித் தர மாட்டேன். எதுவும் பேச மாட்டேன். செஞ்சு பாருன்னு சொல்லுவதை வரை திட்டமிட்டல சொல்ல மாட்டேன். அந்த எண்ணம் வரணும். எல்லாத்துக்கும் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் எங்கிட்ட இருந்து எந்த மொழியுமே சொல்லித்தர முடியாது. அது சொல்லித்தர கூடாது. சொல்லித்தர சொல்ல கூடாதுங்கய்யா. அது என்ன கூடாது. நன்மை உண்டு? யாருக்கு என்ன நன்மை? நீங்க பார்த்து நன்மை அடைஞ்சிட்டு போறீங்க. எனக்கு என்ன நன்மை? சமுதாயத்துக்கு என்ன நன்மை? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஆமா. அதே யாரு அது கேசவன் கேட்டா என்ன, இந்திரனே கேட்டான்னு சொல்லித் தரக்கூடாது. அது இயற்கைக்கு எதிரானது, குருகுலத்துக்கு எதிரானது. நான் சொல்ற விதிக்கே எதிரானதுங்க. நான் தான் என்ன சொல்றேன், புத்தக கட்டணம் தனி, கண் ஒரு ஒரு மாசம் ஆலோசனை கட்டணம் தனி, அதுக்கப்புறம் 20,000 சாதாரண விஷயம் இல்ல. 20,000 மருத்துவ செலவுல ஒண்ணுமே கிடையாது. 2 லட்சத்துல மருத்துவ கல்வியே முடிஞ்சுது. 2 லட்சத்துல மருத்துவ கல்வியே கண்டிப்பா. முடிஞ்சது. அந்த 2 லட்சம் கூட உடம்புல கவனிச்சுட்டே வருவாங்க. சொல்றபடி கேட்டாங்கன்னா அந்த கட்டணத்தை கட் பண்ணிடுவேன்.
இது நான் பார்த்து முடிவெடுக்கிறதே. மற்றபெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு ஓடும்பா. இது அப்படி இல்லை. நீ கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உடல் சரியா வந்துருச்சு. என்ன சொல்ற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா அந்த அந்த கட்டணத்தை குறைச்சிட்டே வருவேன். கட்டணத்தை குறைச்சிக்கிட்டே வருவீங்க. உங்க அது என்னுடைய கண்காணிப்புலயே இருக்கணும் நான் தான். ஆமா, நீ பாட்டு தாறுமாறா தின்னுட்டு இருந்தேன்னா தண்டனை பெனால்ட்டி கட்டிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படையில் அதனாலதான் இது வந்து கூகுள் இப்ப நம்ம பேசுறது பதிவுன்னு ரெக்கார்டா வெளியே போடுறேன். எல்லாரும் படிக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இனிகிட்ட சும்மாலாம் போகக்கூடாதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரியா? கண்டிப்பாங்க எதுக்கு கண்டிப்பாங்க. சும்மா இப்ப எதுக்கு சும்மா சொல்லி கொடுக்கணும், எதுக்கு சும்மா கத்தணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுல வந்து இதெல்லாம் இதுதான் உண்மை. அதாவது செஞ்சு பார்த்து ஆரோக்கியம் உலகத்துல எங்கேயுமே ஆரோக்கியம் விற்கப்படுறது இல்லை. ஆரோக்கியம் கல்வியில வருது. ஆரோக்கியம் வந்து சொந்த மனிதன் மனம் மாறாத வரைக்கும் இது நடக்காது. மனம் மாறணுங்கிறது நீங்க செய்யறீங்க. இது வந்து உங்ககிட்ட இருக்க சொந்த மனம் தான். உங்ககிட்ட இருக்க அந்த மனதை வந்து நல்ல வழியில திருப்பினாதான் இது நடக்கும். என்னது? நல்ல வழியில் திருப்பணுங்கய்யா. நம்ம மனசு நம்மளுக்கே நல்ல வழியில் திருப்பணுங்கய்யா. திருப்பி பார்த்துங்கிறது உங்களுக்கு வழி நல்லா ஆகுது. நீங்க இப்ப நீங்க கண்டிப்பா சேரல, ஆமாங்கய்யா. உங்களுக்கு தைரியமா இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நாளைக்கே முதல்ல 20,000 கட்டி சேர்ந்துருங்க. புரியுதா? சரிங்க சரிங்க. முதல்ல 20,000 கட்டி சேர்த்து $200 இந்திய மாணவர்களா இருந்தா $200. வெளிநாட்டு மாணவர் வந்து $500. இப்ப உங்க நண்பர்கள் யார்? ஆமா, $500 கேட்டீங்கன்னா அந்த முதல் மாசம் தான் $500. ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்க, அடுத்த கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவேன். நீ தகுதி இல்லை, நீ ஓடிடுற. ஆமா, நீ சொன்னபடி கேட்கல. உன்ற பணமும் வேண்டாம், நீ எனக்கு மாணவனும் கிடையாது. மாணவன் வேண்டாம். பணமும் வேண்டாம். நீ எதுக்கு எங்கிட்ட மாணவனா? சரி, நீ தான் ஒழுக்கம் இல்லாத ஓடுறான்னு சொல்லிடுவேன். அதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா $200 இது உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா கூட சொல்லலாம். உங்க நண்பர்கள் இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க இல்லையா? யார் பாவம் படாத பாடு படுறாங்க அவங்க எல்லாம் படாத பாடு படுறாங்கய்யா. ஆமா, அவங்களுக்கு ஆலோசனை கட்டுற $200. இப்ப நீங்க வந்து 3,000 கட்டுறீங்களா? இப்ப இது $50 கட்டுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு $50 தான் வருது. ஆனால் வெளிநாட்டுக்காரனா இருந்தா அவங்க வந்து $200 கட்டிட்டு அவங்க வந்து ஆலோசனைக்கு ஒரு மாசம் ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா, நான் சரி முதல் மாச தவணையாக $500 கட்டுறேன்னு உடனே உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துடணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பிளட் நீங்க அப்படி சேரதா இருந்தா நீங்க போய் முதல்ல வந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கங்க. சரியா? சரிங்க சரிங்க. எடையை பார்த்துருங்க. பிளட் சாம்பிள் எடுத்துட்டு நீங்க உடனே அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கோங்க. புரியுதா? சரிங்க புரியுது. வச்சுட்டு அந்த எடக்கறிவை வாங்கி வச்சுக்கங்க. எடை மிஷின் ஒன்று வாங்கி வச்சுங்க. அது வந்து பண்ணிக்கோங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. அது முக்கியம். அப்புறம் தற்காலிகமா காய்கறிகள், அவ்வளவுதான். தூய தண்ணீர். நீங்க ஆர்வ வாட்டர் வச்சுக்கோங்க. வீட்டுல ஆர்வ வாட்டர் இருந்து அதை வச்சுக்கோங்க. கிணத்து தண்ணி பயன்படுத்தாதீங்க. கிணத்து தண்ணி ஆர்வ வாட்டர்ல போட்டுட்டீங்கன்னா அந்த உப்பெல்லாம் எடுத்து கொடுத்து மழை தண்ணி மாதிரி கொடுத்துரும். அது போதும், அருமையா இருக்கும். உங்க வீட்டுல ஆர்வ வாட்டரா ஆத்து தண்ணியா? ஐயா ஆரோ வாட்டர் தாங்கய்யா. கிணறு போரு எல்லாம் இருக்குது. இந்த ஆரோ வாட்டர் தாங்கய்யா. அதுவே போதும். மழை தண்ணி தாங்கய்யா புடிச்சு வைப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஆர்வ வாட்டர் ஒண்ணுதான், மழை தண்ணி ஒண்ணுதான். செயற்கையா உப்பு பூரா எடுத்துடுறான். அருமையா இருக்குன்னா நான் ஆர்வ வாட்டர் தான் பயன்படுத்துறேன். அப்படி முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணி நீங்க 2வது மாணவியே சேர்ந்துருங்க. புரியுதா? அது உங்க விருப்பம். சரியா? சேர்ந்துரு. அது உங்களுக்கு நோய் நல்லாகுதுன்னு நீங்க மனப்பூர்வம் அது நோய் நல்லாகுது. எல்லாரும் இதுல 100க்கு 100 பேர் நல்லாயிருவாங்க. எத்தனை பேரு? 100க்கு 100 பேருங்கய்யா. ஆமா, இதுதான் 100க்கு 100 யாரு செஞ்சாலும் நல்லா ஆகும். யாரு ஆகாரம் திங்கிறானோ, உலகத்துல ஆகாரம் திங்கிற குழந்தையிலிருந்து நாளைக்கு சாக போற கிழவன் வரைக்கும் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இறங்கினானா எல்லாரும் மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். எல்லாரும் இது மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது நீங்க நோயிலிருந்து தப்பிச்சாவே நீங்க மரணத்திலிருந்து தப்பிக்கிறதாக அர்த்தம். அதாவது நோயினால் வரக்கூடிய மரணத்திலிருந்து தப்பிக்கிறீங்க. நோயினால் வரக்கூடிய மரணத்திலிருந்து தப்பிக்கிறீங்க. அதான் விஷயமே. வள்ளலார் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஒருமையுடன் நினது அடி பணிகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அவர் பாட்டு எழுதிட்டே வருவார். அந்த வரியில கடைசியில வரி பாத்தீங்கன்னா அவர் பாட்டு வந்துட்டே இருக்கு. ஒருமையுடன் நினது அடி பணிகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பாடிட்டே வருவார். கீழே பாத்தீங்கன்னா கருணை வேண்டும் சொல்லிட்டு கருணை நீதி வேண்டும் சொல்லிட்டு கீழே நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் பாரு. என்னது? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். அவரே முருகனை பார்த்து கேட்கிறாரு. அவர் முருகன் மேல தீராத காதல். அவரே கேட்கிறாரு, நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு. அவருக்கே என்ன இருக்குது? ஆஹா, நானும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்பான்னு முருகன்ட்ட கேட்கிறாரு. அவர் ஒரு அகவல்ல அந்த பாடல் எழுதியிருப்பார். அப்படி அந்த தவம் தான் நமக்கு தேவை. அதைத்தான் நம்ம நோயற்ற வாழ்வு. சரி, அவர் நோயற்ற வாழ்வு வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அத்தனை பேர் நோயில் உட்காந்துருக்கானே.
ஆமாங்க அவரை ஆமாங்க. பின்பற்றி இருக்கிற அத்தனை பேர், அவரை வள்ளலாரை பின்பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பின்பற்றி பேர் தமிழ்நாட்டுல இருப்பாங்க. இருப்பாங்க இருப்பாங்கய்யா. அந்த வள்ளலார் மன்ற அந்த வள்ளலார் அந்த மாசம் மாசம் பாத்தீங்கன்னா மாசமே 10 லட்சம் கூடுறாங்க, வருஷத்துக்கு 1 கோடி பேர் கூடுறாங்க. ம் சரி. யாருமே யாருமே அந்த நோயற்ற வாழ்வுக்கான அடிப்படையே தெரியலையே. நல்ல உணவுலயே போயிட்டாங்கய்யா. நீங்க சொன்னாப்புல ஞான சபை மறைஞ்சு போச்சுங்கய்யா. இது இனி அந்த போய் சோத்து உணவு சபை. ஞான சபை போயிடுச்சு. ஆமா, அவர் 2 சபையும் கட்டி வச்சாரு. சோத்து சபையும் அவரு ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்றாங்க. ம். சோத்து சபை அப்படியே போயிட்டு போட்டு ஞான சபையினுடைய நோக்கம் என்ன? அது என்ன ஆச்சு உங்களுக்கு? ம் ஐயா ஞான சபை சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கய்யா. அதாவது இப்ப இப்ப நீங்க உங்களுக்கு ஞானம் சொல்றது வருதே இல்லையா? இப்ப நோயற்ற வாழ்வு, இப்ப அவரே கேட்டிருக்காரு, வள்ளலாரே கேட்டிருக்காரு, நோயற்ற வாழ்வுனால வாழ வேண்டும். இப்ப நீங்க நோயற்ற வாழ்வுக்கு நீங்க அதை நோக்கி நீங்க திருப்புறீங்க, அது சயின்டிபிக்கலா நிரூபிக்கிறீங்க. நீங்க அரைங்குறையுமே நீங்க 10 நாள வந்து இந்த 10 நாள்லயே உங்களுக்கு முன்னேற்றம் வருது நீங்களே சொல்றீங்க. நீங்க எந்த தியாகம் நீங்க பண்ணல, உடம்ப கழுவி இருக்கீங்க. என்னதே பெரிய தியாகமோ ஊரு அதெல்லாம் பண்ணல. ஒரு ஒண்ணே ஒண்ணு, உங்க உடம்பை நீங்க கழுவி இருக்கீங்க. உங்க உணவு ஒரு பழக்க வாரம் தான் ஐயா. ஆஹ் ஒரே ஒரே வாரம். ஒரே வாரத்துல உங்கள் உணவு பழக்கத்தை தியாகம் பண்ணிருக்கீங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. என்னது? பழக்கத்தை தியாகம் பண்ணிருக்கிறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. உணவு பழக்கத்தை தியாகம் பண்ணோடனே உடம்பு என்னவா மாறுது? டாக்டரா மாறுது. இப்ப நீங்க என்ன சாயங்காலம் என்ன பண்ணிக்கலாம்னா 5 மணிக்கு வேண்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா பீட்ரூட் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. ஓ சரி சரி சரிங்க. பீட்ரூட் இருந்தா பீட்ரூட் பொரியல் பண்ணி அப்பளத்தை அப்பளத்தை வந்து எண்ணெயில பொரிச்சு 2 3 அப்பளம் 2 3 அப்பளம் 2 அப்பளமோ 3 அப்பளம் 5 அப்பளமோ வச்சுக்கலாம். சரி பொரிச்சுட்டு சரிங்க. நல்லா பீட்ரூட் நல்லா வணக்கி வெங்காயம் பச்சைமிளகாய் போட்டு தாளிச்சுட்டு உப்பு காரம் கம்மியா போட்டு, புரியுதா, சரி வச்சு சரிங்க. இந்த அப்பளத்தோட வச்சு முறுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. முடிஞ்சு போய் அது மேல எலுமிச்சை பழம் இருந்து முருங்கைக்கீரை பொரிச்சு வச்சனுங்கய்யா சாப்பிடலான்னு. அதையும் பண்ணிக்கலாம். முருங்கைக்கு நல்லா வணக்கி வச்சு வெங்காயம் நிறைய போட்டுக்குங்க. சரிங்க சரிங்க. தேங்காய் பூ கம்மி, எலுமிச்சை பழத்தை தேங்காய் ரொம்ப குறைச்சிங்க, தேங்காய் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, ரொம்ப குறைச்சிக்குங்க. சுவைக்குத்தான் தேங்காய் பூ கொஞ்சம் சுவைக்கு சேர்த்திங்க, சுவைக்கு கொஞ்சோண்டு சுவைக்கு, அவ்வளவுதான். அது கூட போடலீங்க ஒரு வாரமா, அது கூட போடல. சரி உங்களை கேட்டுக்கலாம். சுவைக்கு போட்டுக்க. அதில் நம்மகிட்ட தான் இங்க நீங்க தான் நீர் பயிற்சி பண்றப்ப அது இன்னைக்கு நீர் பயிற்சி சாப்பிட்டீங்கன்னா மரம் நாட்டி அடிக்கலாம். அதெல்லாம் உணவு பத்தி பேச்சே. உணவு வந்து சை உணவிலே நான் சரி பண்ணேன். இதுவும் நான் நிறைய விஷயமே சொன்னால தப்பா போயிடுவான்னு சொல்லிட்டு வாய் போட்டு கம்பிட்டு இருக்கிறேன். சாப்பிடுன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சை பழத்தை மேல புழிஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சுவையா இருக்கு, நல்லா சுத்தமாகும். ஓ சரிங்க சரி. எலுமிச்சை பழம் செடி தோட்டத்துல வச்சிருப்பீங்க இல்லையா? மரம் இருக்குதுங்கய்யா, ஒண்ணு இருக்குது. ஆமா, அது காய் காய்ச்சி நல்லா 4 5 பழத்தை வச்சுக்கோங்க. அதை வந்து சாப்பிடும் பொழுது அந்த பொரியல் மேல எந்த பொரியல் செஞ்சாலுமே நல்லா எந்த பொரியல் செஞ்சாலுமே சாப்பிடும் பொழுது இந்த அரை பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கொட்டையில எடுத்துட்டு அந்த ஜூஸை சாரை மட்டும் புழிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கு. நாக்கு அப்படி சுத்தமாகும். சரிங்க. உணவு பாதை சுத்தமாய் அப்படியே அடுக்கி உணவு பாதை தொண்டை சுத்தமாகும், உணவு பாதை சுத்தமாக இறப்பை அப்படியே பெருங்குடல் வரைக்கும் சுத்தமாயிட்டே போயிடும். உடம்பு ஜம்மன்ற வாயே மணக்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் உணவு சாப்பிடும். ருசியும் பயங்கர ருசியா இருக்கு, பயங்கர திருப்தியா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, அடடட அவ்வளவு மனம் வந்து அவ்வளவு குளிர்ந்து போயிடும். அது அப்பளம் வச்சு சாப்பிடும் பொழுது எக்கச்சக்கமான மனம் சந்தோஷம் அடைஞ்சிடும். நான் எல்லா வேலை பண்ணி சொல்லுவேன். நான் வந்து பயிற்சியில கொடுக்கறப்ப சுவையை கொடுத்து கழுவு சொல்லுவேன். சுவையை கொடுத்து மனதை ஏமாத்தி கழுவு சொல்லுவேன். சுவையை கொடுத்து செருப்பால் அடிப்பேன். சுவையை கொடுத்து அது யாருக்கு மனசுக்கே தெரியாது. இவனை ஏமாத்துறான்னு மனசே ஏமாத்துவேன். மனதிலே ஏமாத்தி பண்ற வேலை நம்மகிட்ட இருக்கு. ட்ரிக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரிக். மனதவே ஏமாத்தலாம், மனதவே செருப்பால் அடிக்கலாம். நம்மளை ஏமாத்துறதுல இப்ப நாம அதை ஏமாத்தணும்ல. உலகத்திலே பெரிய சாதனை இதாங்க ஐயா, நம்ம மனசை ஏமாத்துறதாங்க ஐயா. அது அந்த ட்ரிக் எனக்கு தெரியுமே. அதான் புரியுதுங்க ஐயா. இப்ப எங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, 2 குழந்தைகள் எல்லாம் பெருசா எல்லாம் 22 வயசு தாண்டிட்டாங்க. ஒண்ணு புள்ள பத்து 3 வயசு 3.5 வயசு ஆயப்போது கல்லூரியில் இருக்காங்க. அவங்களுக்கு இது தெரியுது, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதனால தைரியமா இருக்க. என்னுடைய 2 குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரக்கூடாது. அதான் நான் சொல்லிட்டேன். நீங்க 2 பேத்துக்கு புற்றுநோய் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லப்பா, அப்படிலாம் தப்பிச்சுக்கோன்ட்டாங்க. நீ புற்றுநோய் வந்து செத்தினா நான் சரின்னு சொல்லிடுறப்ப, நான் வந்து இது 25 வருஷமா சொல்லி கொடுத்துருப்ப உனக்கு புற்றுநோய் வந்து என்ன நியாயம்னு கேட்டேன். சரிப்பா. வைத்தியம் பையன் வந்து நான் வைத்தியனோட பையன் நோயாளி இருக்கலாம், என்னுடைய புள்ள நோயாளி இருக்கக்கூடாது. என்னுடைய புள்ள நோயாளியா இருக்க முடியாது. பாத்தியார் பையன் மக்கு, வைத்திய பிள்ளை நோயாளி. அது எவனா கிறுக்கு பையன் சொல்லுவான்.
எனக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு புரியும். ஓ எங்க அப்பா நானு நான் வந்து எப்படின்னா வாழ்ந்து காட்டிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். வாழ்ந்து காட்டினாலும் யாரும் என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க. எங்க குழந்தைய நான் வாழ்ந்து காட்டுறேன், எங்க வீட்டுக்காரி யாரு சும்மா குறும்பு பேசுவாங்களே தவிர எதிர்த்து நான் பண்றது தப்புன்னு அவங்க சொல்லவே முடியாது. நான் பண்றது தப்புன்னு சொல்லவே முடியாதுங்க. எப்படிங்க சொல்ல மாட்டிக்கு முடியும்? இவ்வளவு அவங்க கவனிக்கிறாங்களே இவ்வளவு என்னடா இந்த பேர் சொல்ல முடியும். கண்டிப்பாங்கய்யா. நீங்க 25 வருஷமா கவனிக்கிறாங்க இல்லையா? ஒளிக்குள்ள உலகமே பாத்துட்டே கவனிச்சிட்டு இருக்குது. இருக்கீங்க. ஒருத்தரா கவனிக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் கவனிச்சிட்டு இருக்கிறேன். என்னடா பம்பா போச்சு. அதாவது இந்த போனோம்னா சுத்தம் ஆயிருவோம்னு தெரியுது, இருந்தாலும் மனசு இடம் கொடுக்கறது இல்ல. போனோம்னா சுத்தம் ஆயிரும்னு தெரியுது. அப்புறம் அதுல வேற பொருளாதார சிக்கல் இருக்கும், ஏழை இருப்பான், பணக்காரர் இருப்பான், எல்லாமே தரித்திரம் முடிச்சவன் இருப்பான், வசதி இருக்கு, எல்லாமே இருக்குது இல்ல. பணம் இருந்தாலும் வரமாட்டான். ஏழையா இருந்தா பொருளாதார சிக்கல் இருக்கு. இங்க போனா ஃபீஸ் கட்டணும், எத்தனை இருக்குது இல்லையா. சும்மா பள்ளிக்கூடம் போய் சேர்த்திருவீங்களா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போய் சேர்த்திட முடியுமா? முடியாதுங்கய்யா. அவனு நாக்கடைக்கு போனோம்னா பணம் இருக்கணும்ல. நாக்கடைக்கு போனா அதுக்கு நான் இன்னைக்கு பாரு நாக்கடை பயங்கர எல்லாம் அமெரிக்காரன் பண்ற பித்தளை இடத்துல தேவையில்லாம 40%, அதாவது ஒரு 25,000 வித்துட்டு இருந்தது வந்து இப்ப 70,000 போகுதுன்னா என்னடா பித்தலாட்டம் இது. அதுக்கும் போய் வாங்குறாங்க. அப்ப அது தரம். நாம கொடுக்கறது வைரம். இப்ப நான் கொடுக்கறது என்ன வைரம். இது வந்து மிகப்பெரிய ரத்தனத்துக்கு சமம். நீங்க இந்த 100ஆம் பக்கம் எடுங்க, 100ஆம் பக்கம் எடுங்க. எவ்வளவு ஒரு விஷயத்தை பாரு. இந்த ரத்தனத்தை ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 10:20 ஆச்சு. 10:30 முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ 100ஆம் பக்கம் எடுங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி டாக்டருக்கு வந்து உண்மையை சொல்ற டாக்டர் நமக்கு வேணும். இப்ப வந்து நான் சொல்ல நோபல் பரிசு பெற்ற டாக்டர் சொல்றான். இன்னொரு டாக்டர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த 100ஆம் பக்கத்தை எடுத்துட்டீங்களா? 100ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கம் எடுத்துங்க. 100ஆம் பக்கம் எடுத்துட்டு அந்த 2ஆம் பத்தி படிங்க. 100ஆம் பக்கம் 2ஆவது பத்தி படிங்க. யோகம் 3 வழிகளில் அதானுங்கய்யா. அதே இப்ப கரெக்டா படிச்சிட்டீங்க. அதை மட்டும் கரெக்டா படிங்க. யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. அது நீங்க இப்ப வர இரண்டாவதாக சொல்லுங்க. அது நீங்க இப்ப அதை நீங்க சொல்லி படிங்க. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்ட வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும். இது வேற. அப்ப நீங்க ரத்தனத்தையே வாங்குறீங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட கூட போக முடியாது. ஆனா 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வைரத்தையே வாங்குறீங்க. இது எப்படி மலிவா கொடுக்க முடியும்? இது அது மட்டும் இல்ல. இது 120 ஆண்டுக்கு இப்ப வாங்கி வச்ச ரத்தனக்கல் 120 ஆண்டுக்கு பயன்படும். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இறுக்கி பிடிக்கிறேன். இது சரியான முறை. 100 முறை நானே 100 முறை செஞ்சு பார்த்துட்டேன். 100 முறை செஞ்சு பார்த்திருக்கேன். இது ஆசிரியர் 100 முறை செஞ்சு பார்த்திருக்காங்க. அதனாலதான் என் காலையில கூட என் வீட்டுக்காட்டி சொன்னேன், இது சாதாரணம் இல்லாம எல்லாரும் எங்க இனியத்தை கத்துக்கொள்ள முடியாது. இனியன்ட்டு கத்துக் கொடுக்கணும்னா அந்த தரமான மணியை உருவாக்கணும். அவங்க வந்து 120 ஆண்டுக்கு அவங்க சோர்வு அடையக்கூடாது. எத்தனை ஆண்டுக்கு? 120 ஆண்டுக்குங்கய்யா. அதுதான் இலக்கு. அவன் தான் ஜோசியத்துல 120 ஆண்டுங்கிறான். மவனை நீ அதன்படியாவது நீ வாழ்ந்து காட்டணும் இல்ல. நீ ஒண்ணு பெரிய 1000 ஆண்டு ஒண்ணு வாழ்ந்து கிளிக்க தேவையில்லை. குறைஞ்சபட்சம் ஜோசி நம்புறவன எல்லாம் ஜோசியத்தை நம்புறவனாவது 120 ஆண்டு வாழ்ந்து காட்டணும் இல்ல. ஒரு திசைக்கு 10 ஆண்டுங்கிறான், 12 திசை இருக்குதுங்கிறான். அவன் சொல்றான் திசைக்கு 10 ஆண்டுங்கிறான். இப்ப 12 பெருக்கள் 10 120 ஆண்டு. ஆனா குறைஞ்சபட்சம் எந்த ஜோசினாவது 120 ஆண்டு வாழ்றான்னு பாருங்க. இல்லைங்க இல்ல. அப்புறம் ஜோசினா வர்றாங்க இல்ல, அவ எழுதி வச்சிருக்கான்ல ஆய்ச்சி கெட்டிங்கிறான்ல. எங்கடா ஆய்ச்சி கெட்டி? நான் நிறைய ஜோசியருக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறேன். எல்லாம் புளுத்து கால் முண்டியாயி போறவன், மூட்டு வலி வந்தவன், முழங்கால் வலி வந்தவன், இடுப்பு வலி வந்தவன், அவனுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து அப்புறம் தான் சொன்னேன், ஏயா அப்படி போய் பேசுறீங்க? ஐயா வயிற்று பொழப்பு கொண்டு போயிட்டாங்க. என்னது வயிற்று பொழப்புங்க? அவங்களுக்கு அது ஒரு தொழில், வயிற்று பொழப்பு. அதைத்தான் சொல்றேன். அதனால அவருக்கு நிறைய பேர் என்னோட மாணவர் நிறைய இருக்காங்க. என்னுடைய எங்களுடைய வைத்தியம் பார்த்த ஜோதிடம் நிறைய இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் டாக்டரை தவிர எல்லா டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்திருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் தவிர அவனுக்கு மான வைக்கும். அந்த மக்கள் என்ன அந்த எம்பிபிஎஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கே மூட்டு வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது. ஆனா எம்பிபிஎஸ் படிக்கிறான் பாருங்க, அவனுடைய பொண்டாட்டிங்கிட்ட வைத்தியம் பார்த்திருப்பாங்க. பொண்டாட்டி எம்பிபிஎஸ்ஸா இருப்பாப்ல, புருஷன் என்ஜினியரா இருப்பான். அவன் வந்து அங்கிட்ட வைத்தியம் பார்ப்பான். அதாவது என்ஜினியரா மொத்தத்துல எம்பிபிஎஸ் வர மாட்டானுங்க. அப்படிதான் நான் வைத்தியம் பார்த்திருக்கேன்.
அப்புறம் வந்து புள்ள பேத்தி வந்து எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கும். அப்ப வந்து எங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு இருப்பான். புள்ள யாரு? புள்ள வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருக்கு, 3வது வருஷம் 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்கு. அப்பனுக்கு சக்கரம் அவன் வந்து நான் குணப்படுத்தியிருக்கேன். நான் கேட்டேன், ஏன்னா உங்க புள்ளையே எம்பிபிஎஸ் ஏங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, அதுக்கு தீராது எனக்கு தெரியும், இதெல்லாம் வயிற்று பழப்பு. எங்க நிறைய மாணவர்கள் வந்து மகள் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க, அப்ப வந்து எங்கிட்ட வைத்தியம் பார்க்கறவங்க இருக்கான். இதை விட என்ன சொல்ல முடியும்? என்னுடைய அவரு நம்மளுடைய வெங்கடேசன் ஐயாவுடைய தம்பி கொண்டாடி 2 பேரும் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். ஓ சரிங்க. வெங்கடேசனுடைய தம்பியே தம்பி பேரு சத்தியமூர்த்தி. அந்த அம்மா பேரு பொம்மி சத்தியமூர்த்தி, எம்பிபிஎஸ் பேரு. அவங்க எல்லாம் ஊக்குவிச்சாங்க. இவர் பெரிய விஞ்ஞானி, இவர்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. இவரோட விஞ்ஞான கருத்தை பார்த்து பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கிற பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கிற பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ்ல பேசுறாரு. நான் இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லி என்னை சிபாரிசு பண்ணுங்க. டெல்லியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு, எய்ம்ஸ் தலைமை மருத்துவக் கல்லூரிக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மூலம் சிபாரிசு நடந்துகிட்டு இருந்தது போறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் விண்வெளித்துறையோடு தொடர்பு வச்சாரு 2000. அதெல்லாம் வந்துச்சு. ஆகையினால இந்த வாழ்வில் அது யோகம் 3 வழியில் உதவி. முதல்ல உடல் இருந்து விடுதலை கிடைக்குது, உங்களுக்கு உடல் இருந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிருது, அதை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது தூக்கம் ஒழுங்கா வருது, அதுக்கப்புறம் திருப்தி வருது. தவம் இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா? தவம் இருக்க வஜ்ரம் அதிகமாயிட்டே போகும். அந்த விஷம் வருகின்ற பொழுது வெடி எடுக்கணும், அதைத்தான் தெரியும். விஷம் வெடி வர்றப்போ இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்க உங்களை, இப்ப 4 நாள் என்ன பண்ணிருக்கீங்க? நீர் பயிற்சி பண்ணிருக்கீங்களா? பசி பயங்கரமா இருக்கா? அது ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. பசி இருக்கிற வரைக்கும் நான் நீர் குடிச்சிட்டே இருங்க. சாயங்காலம் நீங்க கரெக்டா 4 மணிக்கு 5 மணிக்கு வயிறு நிறைய சாப்பிடுங்க. நிறைய வணக்கி ஃபுல்லா சாப்பிட்டு 2 அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சிருங்க. புரியுதா? அந்த மலவாயை சுத்தப்படுத்து. மலவாயில வந்து புழுக்க வந்து தங்கி இருக்கு, நாத்தமா அந்த தங்கி இருக்கும். உரண்டே கெட்டி குச்சி குச்சியா கெட்டியா உரண்டே வந்துகிட்டே இருக்கு. காற்று பிரிச்சுக்கிட்டே இருக்கு, அது வந்து உடச்சு விட்டுருக்கு. புரியுதா? அது படக்குன்னு சுத்தமாயிரு. அது சுத்தமானதுக்கு டக்குன்னு அவ என்ன ஆக, மேல இருந்து நாக்குல இருந்து மலத்து வர வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. உடனே எல்லாம் ரெடி ஆயிட்டு கடன்னு ரெடி ஆயிரு எல்லாருமே. அந்த அன்னப்பாதை முழுவதும் சுத்தமா இருந்தாவே மூளை வரைக்கும் தூக்கம் ஒழுங்கா வந்துடும். சொறி சிறங்கு கிப்பு எல்லாம் அமைதி அடைஞ்சிடும். எல்லாமே அமைதி அடைஞ்சு சொறி சிறங்கு அமைதி அடைஞ்சிடும். அப்படியே ஆனந்தமா தூக்கம் வருங்க. ஆனந்தமா தூக்கம் 55 இப்படி தூக்கமே வந்தது இல்லைங்க எனக்கு. அந்த 4-5 நாள் அப்படி தூக்கம் படுத்த காலையில கரெக்டா 5:45 6க்குள்ள தானா எழுந்திருச்சிருங்க. 6 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறது இந்த சரித்திர சாதனை. இதெல்லாம் எது சாதாரண விஷயமா? எப்படி நீங்க அப்ப ஆழ்ந்த மன ரீதியான ஆன்மாவையும் ஆழ்ந்த தூக்கம் மனம்ங்கிற அவ்வளவு சொகுசா இருக்குல்ல. தூங்கும் பொழுது இவ்வளவு ஒரு இன்பம் இருக்குல்ல. அந்த இன்பம் அதாவது அமைதியா அப்ப என்ன தெரியுமா? மறுபடியும் நல்ல ரிப்பேர் பார்க்கு. நீங்க அமைதியா தூங்குறப்ப இந்த உடம்பு மீண்டும் பழுது பார்த்து உங்களை பூரா மேல நிலை கொண்டு அது பழுது பார்த்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப மீண்டும் ஆழ்ந்த இன்பத்தையும் மன ரீதியான ஓய்வையும் அது கொடுக்குறப்ப தனக்கு டாக்டரா, அதாவது என்ன சொல்றது, நான் பிரியப்படுது. அட நம்மளை வந்து ஒத்துழைப்பு தரப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய இன்பத்தை அது கொடுத்துருது. பாருங்க, நீங்க என்னை ஏன்டா சொந்தரம் பண்ற? நான் வந்து ஒரு ரிப்பேர் பார்த்து உன்னை காப்பாத்துறதுக்குன்னு வந்திருக்கிறேன். நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தா சரி. அப்பப்ப கழுவிக்க வாயை விட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா நான் வந்து எங்கிட்ட இருக்கிற மறைச்சிட்டு இருக்கிறத பூரா உடைய டாக்டரா மாத்துறேங்குது. இதை விட என்ன? அதனால ஒரு டாக்டரா மாத்துது. ஒரு மனிதனே டாக்டர் தெய்வ நிலைக்கு மேல ஏத்துறது இங்க வேலை. அப்ப தெய்வ நிலைக்கு மேல ஏத்தோம்னா தொடர்ந்து அவனை கவனிச்சுட்டே தான் தெய்வ நிலைக்கு மேல ஏற்ற முடியும். அப்ப அந்த முன்னேற்றத்தை வந்து ஆசிரியர் முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கிறப்ப ஆசிரியருக்கு நம்பிக்கை வந்துடும். சரி, இவர் நம்பிக்கையான மாணவன், ஒரு மாண்புமிகு மாணவன் இருந்து மாண்புமிகு மாணவனா மாறணுமா? மாணவன் என்பது வேறு, மாணாக்கன் என்பது வேறு. மாணவர் நிலையிலிருந்து மாணாக்கன்னா மாண்பு மிகுந்தவர் என்று பொருள். இப்ப கூட பெரிய அறிவாளி சொல்லுவாங்க மாணாக்கர்களே மாணாக்கியர். இந்த மாணாக்கர் என்று சொன்னாலே மாண்பு மிகுந்தவன் என்று பொருள். சரியா? அதனால இந்த வைரம் என்பது ரத்தனச்சுக்கு சமம் என்று கூறிக்கொண்டு மறுபடியும் 12 மணி சந்திப்போம். சரியா? நன்றி. நன்றிங்க.